இந்த 2026ல இருந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய ஸ்டெப்பை வந்து எடுத்தாங்க அப்படின்னே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா நியூஸ்லையும் நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்துச்சு. அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே வந்து ட்ராக் பண்ற விதமா இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இப்போ ஒரு மூவ் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுல வந்து லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, பேன் கார்டு வந்து கம்பல்சரி, எல்லா இடத்துலையுமே பேன் கார்டு கம்பல்சரி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லையும் வந்து பேன் கார்டு இதுல இருந்து இதுக்கப்புறம் வந்து பேன் கார்டு வந்து ரொம்ப கம்பல்சரி அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூலை வந்து கொண்டு வர போறேன் அப்படின்ற ஒரு அப்டேட் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி ஃபார்ம் 60 ரிமூவ் பண்ணிட்டு ஃபார்ம் 97 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லயுமே வந்து ஓல்டு ஃபார்ம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நியூ ஃபார்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பேன் கார்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பேன் வந்து மெயின்லி டாக்ஸ் ஃபில்லிங்காக தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சில பெரிய டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் பேன் கார்டு கம்பல்சரி அப்படின்ற மாதிரி தான் வந்து ரூல்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஹை வேல்யூ டிரான்சாக்ஷனுக்குமே பேன் கம்பல்சரி அப்படின்ற ரூல்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பேங்க்ல டெபாசிட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி டீல்ஸாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் எந்த ஒரு பேமெண்ட் பண்ணாலும் பேன் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ரூல் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து மெசேஜ் வந்து கிளியரா சொல்றாங்க, என்ன மாதிரியான பிக் மணி நீங்க வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா பேன் வந்து கம்பல்சரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பேன் இல்லை அப்படின்னா ஃபார்ம் 60 வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து டிரான்சாக்ஷனை வந்து வேலை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ ஃபார்ம் 97 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இது ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது, இது வந்து லிமிடெட் யூஸ் மட்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து எப்பயுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது, லிமிடெட் யூஸ் மட்டும்தான் இந்த ஃபார்ம் 97 யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து எஸ்கேப் ரூட் க்ளோஸ் பண்றாங்க. ஸோ டைரக்டா வந்து சிஸ்டம் ரொம்பவே வந்து டைட்டர் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க முடியுது. ஆனாலும் இந்த 97 ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் பேன் தேவைப்படும் அப்படின்ற சில கேசஸ்லாம் இருக்கு. என்ன மாதிரி கேசஸ் அப்படின்னா, சில டிரான்சாக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ஃபார்ம் 97 வந்து யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸாம்பிள், நீங்க வந்து 10 lakhsக்கு மேல நீங்க கேஷ் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேன் கம்பல்சரி. ஸோ இந்த 97 ஃபார்மை மட்டும் நீங்க யூஸ் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை நீங்க வந்து டெபாசிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரியும், அதே மாதிரி 50,000க்கு மேல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நீங்க வந்து இந்த ஃபார்ம் 97 மட்டும் யூஸ் பண்ண முடியாது, பேன் கம்பல்சரி. ஸோ 1 லட்சத்துக்கு மேல நீங்க வந்து செக்யூரிட்டிஸ் இருந்தாலும், 5 லட்சத்துக்கு மேல வேக்கில் ஏதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும், அதே மாதிரி டிமார்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பேன் கம்பல்சரி. இந்த ஃபார்ம் 97 மட்டும் பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ காமன் என்ன அப்படின்னா, நீங்க பிக் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல பிக் மணி மூவ்மெண்ட்டோ இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா பேன் கம்பல்சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க, நீங்க பிக் மணி வந்து டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா பேன் வந்து கம்பல்சரி. இதுல வந்து நோ எக்ஸ்கியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மெயின் டார்கெட் வந்து பிளாக் மணியை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும், கேஷ் எக்கனாமிக்கை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காகவும், ஃபுல் ட்ராக்கிங் ஒரு மெத்தடை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லயும் வந்து ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இனி பேன் ரொம்பவே கம்பல்சரி அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு, பேங்க்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதனால நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்மளுடைய சேவிங்ஸை வச்சுக்கலாம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் சேஃப் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஸோ ஆனா இந்த ஆப்ஷன் வந்து இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. ஏன் அப்படின்னா 2026ல இந்த ஏப்ரல்ல இருந்து போஸ்ட் ஆஃபீஸ்லையும் கூட வந்து ஸ்ட்ரிக்ட் ரூலை வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. ஸோ நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, நீங்க டைம் டெபாசிட் பண்ணாலும் சரி, ஹை வேல்யூல டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் பண்ணீங்க அப்படின்னா பேன் கார்டு போஸ்ட் ஆஃபீஸ்லயும் கம்பல்சரி அப்படின்ற மாதிரி தான் வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல நியூ ஃபார்ம்ஸும் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். ஸோ ஓல்டு ஃபார்மான 15Gயும் 15Hம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அதுக்கு பதிலா நியூ ஃபார்ம் 121 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் எதுக்கு அப்படின்னா, டிடிஎஸ் வந்து எக்ஸ்பெண்ட் கிளைம் சிம்பிளிஃபை பண்றதுக்காக இந்த ஃபார்மை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்மை ரெடியூஸ் பண்ணிட்டு சிஸ்டம் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றதா வந்து கவர்மெண்ட் வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஒரு விஷயம், அதாவது இப்போ இந்த பேன் கம்பல்சரி அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து யாருக்கு பெரிய இம்பாக்ட் அப்படின்னா, பேன் இல்லாதவங்களுக்கு அஃப்கோர்ஸ் வந்து ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும். அதே மாதிரி ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க கேஷ் வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு
பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி ரூரல் பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே வந்து இதனால இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரையும் ரூரல் பீப்புள்ஸ் அதிகமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிராமத்துல உள்ளவங்க அதிகமா வந்து யூஸ் பண்ற ஒரே இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டிரான்சாக்ஷன் தான் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரூரல் ஏரியால இருக்கிற மக்கள் வந்து பேன் இல்லாம போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஆப்ரேட் பண்றது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு பெரிய ஷாக்கா இருக்கும். ஸோ முன்னாடி கேஷ் கொண்டு போனாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பேன் இல்லை அப்படின்னா டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. எந்த ஒரு பணம் வித்ட்ராலா இருக்கட்டும், டெபாசிட்டா இருக்கட்டும், எதுவுமே பண்ண முடியாதுன்றது கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது மூலமா வந்து நீங்க எங்க இருந்தாலும், கிராமத்துல இருந்தீங்களோ நகர்ப்புறத்துல இருந்தீங்களோ, உங்களுக்கு வந்து சிஸ்டம் உடைய ஃபுல் டார்கெட், நீங்க எந்த ஒரு டெபாசிட் வித்ட்ரால் பண்ணாலும் சிஸ்டம் வந்து உங்களை டார்கெட் பண்ணும். சிஸ்டத்துக்கு வெளியே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு ரூலை தான் வந்து கவர்மெண்ட் இப்போ வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்குமே வந்து பேன் இல்லை அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கும் வித்ட்ரால் பண்ணுறதுக்கும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பெரிய டிரான்சாக்ஷனுக்கு கண்டிப்பாக வந்து பேன் கம்பல்சரி அப்படின்ற மாதிரியும், பெரிய டிரான்சாக்ஷன் நீங்கள் பேன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரூல் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிளாக் ஆயிரும். ஸோ பேங்கிங் அக்சஸ்லாம் ரொம்பவே வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டத்துக்கு வெளியே யாராலையும் இருக்க முடியாது, எல்லாரையுமே வந்து சிஸ்டம் வந்து ட்ராக் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் கவர்மெண்ட் இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் இன்டென்ஷனலா வந்து இந்த டீகோட் எது பண்றாங்க அப்படின்னா பிளாக் மணியை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும், டாக்ஸ் எவஷனை ஸ்டாப் பண்றதுக்காகவும், டிஜிட்டல் எக்கனாமிக்கை வந்து ப்ராப்பரா பிளான் பண்றதுக்காகவும், அதாவது அதே மாதிரி டிஜிட்டல் எக்கனாமிக்கை புஷ் பண்ற விதமாகவும் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து பேன் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவரை நீங்க பேன் எடுக்கல, பேன் நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நீங்க உடனே செய்ய வேண்டிய முக்கிய விஷயமே வந்து பேன் அப்ளை பண்றதுதான். ஸோ பேன் இல்லாம இனிமே வந்து டிஜிட்டல் இந்தியாவில் வந்து சர்வே பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய முதல் வேலை வந்து நீங்க போய் பேன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கலாம். ஸோ உங்களுடைய டிரான்சாக்ஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதுவரையும் பேன் இல்லாதவங்க, இதுவரை நீங்க பேனே அப்ளை பண்ணல அப்படின்னா உங்களுடைய முதல் வேலை நீங்க வந்து பேன் அப்ளை பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய டிரான்சாக்ஷன் ரொம்பவே ஈஸியா நடக்கும். ஏன்னா இப்போ இருக்க டிஜிட்டல் இந்தியாவில் எல்லாமே வந்து பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் எல்லாமே முடியும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதனால நீங்க பேன் இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா போய் முதல் வேலையா உங்களுடைய பேனை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.